up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். சிவராந்தகம் கிராமத்திலிருந்து புதுச்சேரிக்கு குடிநீர் விநியோக திட்டம். விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டுமென முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். காவலர்களை தொடர்ந்து ஆசிரியர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும். பள்ளி கல்வித்துறை அதிரடி. முதலமைச்சர் ரங்கசாமியின் பட்ஜெட் வெத்து பட்ஜெட். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP கடும் விமர்சனம். ஓணம் பண்டிகை பூக்கோளமிட்டு புத்தாடை அணிந்து பாரதிதாசன் கல்லூரி மாணவிகள் உற்சாக கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுவை நகர பகுதிக்கு சிவராந்தகம் கிராமத்திலிருந்து 1700 அடி ஆழ்குழாய் அமைத்து குடிநீர் விநியோக திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் 24ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி 14,300 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிலையில் 2வது நாளாக சட்டசபை கூட்டம் நடைபெற்றது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் குரல் வாசித்து சபை நிகழ்ச்சியை தொடங்கினார். இதையடுத்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினர். அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் புதுச்சேரியில் குடிநீரில் உப்பு நீராக மாறி வருவது குறித்து பேசினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்படும் என்றார். இந்த ஆண்டு முதன்மை பணியாக இத்திட்டம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறிய அவர், சிவராந்தகம் கிராமத்தில் 1700 அடி ஆழத்தில் குழாய் அமைத்து புதுச்சேரி நகருக்கு குடிநீர் கொண்டுவர திட்டம் நிபுணர்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆனால் அப்பகுதி விவசாயிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்பகுதியில் உள்ள நீர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றும் அதிக ஆழத்தில் எப்போதும் வற்றாத நிலையில் உள்ள நீர் நகரப்பகுதி மக்களுக்கு குடிநீராக கிடைக்கும் என்றும் இந்த திட்டத்திற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். புதுவை ஆசிரியர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களில் செல்லும் காவல்துறையினர் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உத்தரவிட்டது. அந்த அறிவிப்பின்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த 6 காவல்துறையினர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடைமுறையில் உள்ள அனைத்து சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் இதன் மூலம் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்களின் பொறுப்பான நடத்தை மாணவர்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் விபத்துகளை தடுக்கவும் உயிர்களை பாதுகாக்கவும் உதவும் எனவே ஆசிரியர்கள் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இருசக்கர வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணியாத ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளின் பெயர் பட்டியலை தயாரித்து மாதந்தோறும் பள்ளிக் கல்வித்துறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியை ஆள்வது என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி இல்லை என்றும் பாரதிய ஜனதா என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP விமர்சித்துள்ளார். பட்ஜெட் தொடர்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP கூறுகையில், 2020 புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை என்றும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் உடனடியாக தேர்தல் நடத்தப்படும் என வாக்குறுதி அளித்த நிலையில் இதுவரை உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார்.
மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டங்கள் மட்டுமே பட்ஜெட்டில் உள்ளது என்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு குறித்து குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 5000 மற்றும் 10,000 பேருக்கு வேலை கொடுத்ததாக கூறி வந்த முதலமைச்சர் ரங்கசாமி வாசித்த பட்ஜெட் உரையில் 4100 பேருக்கு பணி வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது குறித்து எந்த வாக்குறுதியும் அளிக்கப்படவில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் நடப்பது என்ஆர் காங்கிரஸ் அரசு என்று யாரும் சொல்ல வேண்டாம் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் என்று கூற வேண்டும் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். 3 மாசத்துக்கு முன்னே பட்ஜெட் போட்டிருக்கலாமே. இன்னைக்கு நெருக்கடி, விவாதம் பண்றதுக்கு நேரம் இல்லை, விவாதமே செய்ய முடியாது. அதனால உடனடியாக நாங்க பாஸ் பண்றோம், அதுவும் தற்காலிக சபாநாயகரை வச்சு பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி. இந்த தற்காலிக சபாநாயகரை அன்னைக்கு மந்திரிங்களை அவங்களுக்கு போர்ட்போலியோ கொடுத்து 3 மாசத்துக்கு முன்னே பட்ஜெட் போட வேண்டியதுன்னு ஏன் போடல? அப்போ உங்க வீரம் எங்க போச்சு? நீங்க இனிமே என்ஆர் அரசாங்கமே சொல்லாதீங்க, கஷ்டமா இருக்கு. பிஜேபி நமச்சிவாய அரசாங்கம் சொல்லுங்க. ஓணம் பண்டிகையொட்டி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் மாணவிகள் புத்தாடை அணிந்து நடனமாடியும் சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் பிரெஞ்சு துறை சார்பில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கேரள பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக மாணவிகள் வண்ணமயமான பூக்கோளம் அமைத்து புத்தாடை அணிந்து ஓணம் கொண்டாட்டத்தில் உற்சாகமாக பங்கேற்றனர். மேலும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டதுடன் பாரம்பரிய நடனங்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மாவேலி மன்னரின் வரவை எதிர்நோக்கும் விதமாக நடைபெற்ற ஓணம் விழா கல்லூரி வளாகத்தையே கேரள பண்டிகை களமாக மாற்றியது. மாணவிகளின் நடனங்கள் மற்றும் வண்ணமயமான பூக்கோளங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் மதிவாணன் தலைமை வகித்தார். பிரெஞ்சு துறை பேராசிரியர்கள் சரவணன், திருவேங்கடம், நித்யா ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். பிரெஞ்சு துறையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் விழாவில் கலந்து கொண்டு ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுவை மக்களின் நலனை புறக்கணிக்கும் பட்ஜெட் என திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா விடுத்துள்ள அறிக்கையில், அரசு தாக்கல் செய்துள்ள 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட் மாநில வளர்ச்சிக்கு வழிவகுக்காத தொலைநோக்கு பார்வையின்றி வெற்ற அறிக்கையாக உள்ளது என்று விமர்சித்துள்ளார். 14,300 கோடி ரூபாய்க்கு நிதி அறிக்கை என்று பெருமை அடிக்கும் நிலையில் அனைத்து செலவுகளையும் கழித்தால் மக்களுக்கான திட்டங்களுக்கு 2,200 கோடி மட்டுமே மிஞ்சுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதை வைத்து எந்த வளர்ச்சியை புதுச்சேரியில் எட்ட முடியும் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் செய்யப்படும் வழக்கமான நிதி ஒதுக்கீடுகளை மட்டுமே கொண்டு புதிய திட்டங்களோ அல்லது மாநிலத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தும் தொலைநோக்கு உத்திகள் ஏதும் இல்லாமல் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை என்றும் அரசுக்கு வரவேண்டிய 1000 கோடி அளவிற்கான மின்கட்டண பாக்கி, வரி வசூல் பாக்கி, கலால்துறை பாக்கிகளை முறையாக வசூல் செய்வதற்கான அறிவிப்பு ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், எலக்ட்ரிக் பேருந்துகளிலும் இலவச பயண திட்டம் போன்ற பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து இந்த பட்ஜெட்டில் பெயரளவிற்கு கூட சொல்லப்படவில்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். ஓணம் மற்றும் மிலாது நபியை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மிலாது நபியையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை கொண்டாடி மகிழும் தருணத்தில் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்த புனித நன்னாளில் புதுச்சேரியில் வாழும் அனைத்து சமூகங்களிடையே நல்லிணக்கம், ஒற்றுமை, நல்லெண்ணம் நிலவுவதற்காக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல ஓணம் பண்டிகையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சி பொங்கும் திருநாளான ஓணம் பண்டிகை நாளன்று புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் தமது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஓணம் பண்டிகை என்பது செழிப்பு, அமைதி, நல்லிணக்கம், ஒற்றுமையை கொண்டாடும் பண்டிகை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
நமது வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் பண்டிகை என்றும் சமூகத்தை வலுப்படுத்தும் அன்பு, இரக்கம், சமத்துவம், மரியாதை, ஒற்றுமை ஆகியவற்றை நினைவூட்டும் பண்டிகை என்றும் அவர் தமது ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேபோல அமைச்சர்கள் நமச்சிவாயம், VP சிவக்குழுந்து ஆகியோரும் மிலாது நபி ஓணம் பண்டிகையொட்டி புதுச்சேரி மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சரியான திட்டமிடல் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கி 2வது நாளில் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறுகையில், புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 2000 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் அந்த நிதியை பயன்படுத்தி திட்டங்களை செயல்படுத்த ஆட்சியாளர்கள் தவறிவிட்டதாக புகார் தெரிவித்தார். தொடங்கப்பட்டதாக கூறப்பட்ட பல திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளதாகவும், தனது தொகுதியில் புதிய பேருந்து நிலையம், அண்ணா திடலில் மினி விளையாட்டு அரங்கம், வனத்துறையின் கீழ் எக்கோ ஃபாரஸ்ட் போன்ற திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக கொண்டுவரப்படவில்லை என்று கூறினார். புதிய பேருந்து நிலையத்தில் தற்போது பேருந்து போக்குவரத்து மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரிக்கு கிடைத்த மிகப்பெரிய நிதியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பது வருத்தமளிப்பதாகவும் அவர் கூறினார். மின் கட்டமைப்பு, பாதாள சாக்கடை மறுசீரமைப்பு, குடிநீர் திட்டங்கள், திடக்கழிவு மேலாண்மை, சாலை மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 1000 கோடி வரை பயன்படுத்தியிருக்க முடியும் என்றும், ஆனால் சரியான திட்டமிடல் இல்லாமல் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் பட்ஜெட் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் மகளிர் சிறப்பு நிதி, இளைஞர் சிறப்பு நிதி, பசுமை சிறப்பு நிதி என்று ஒதுக்கப்பட்டதில் எந்த மேம்பாடும் ஏற்படவில்லை என்று புகார் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு கூறு நிதியாக 642.38 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், ஆனால் புதுச்சேரியில் உள்ள பனையடிக்குப்பம், கரையான்புத்தூர், ஏம்பலம், கற்களாம்பக்கம் போன்ற ஆதிதிராவிட மக்கள் வாழ்விட பகுதிகள் படுமோசமான நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அப்பகுதிகளில் நல்ல குடிநீர், சாலைகள், வடிகால் வாய்க்கால்கள், சுகாதார நிலையங்கள், மின்விளக்கு வசதிகள் இல்லை என்றும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், இதுகுறித்து உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தொழிலாளர் சமுதாயம் பெரிதும் எதிர்பார்த்த குறைந்தபட்ச ஊதியத் தொகை அறிவிக்கப்படவில்லை என்றும், குறைந்தபட்ச ஊழியர் குழு இதுவரை கூட்டப்படவில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசி உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கிடைத்திட பொது விநியோக திட்டமுறையை கொண்டு வருவதற்கான திட்டம் ஏதும் இல்லை என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் சிறப்பு பொருளாதார மண்டலம், தகவல் தொழில்நுட்ப பூங்கா என்பது மக்களை ஏமாற்றும் திட்ட அறிவிப்புகளாகும் என்றும் அவர் தொடர் புகார்களை தெரிவித்துள்ளார். போதும் சார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்தடையை கண்டித்து சேதுசெல்வம் தலைமையில் அப்பகுதி பொதுமக்கள் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாகூர் நகர் மின்துறை அலுவலகத்தை தீப்பந்தம் ஏந்தி முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. சேதுசெல்வம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் கடந்த சில நாட்களாக சீரான மின் விநியோகம் இல்லாமல் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக பல நேரங்களில் மின்துறை சார்பில் முன்னறிவிப்பு ஏதுமின்றி மின்சாரம் நிறுத்தப்படுவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. தொடர் மின்தடை காரணமாக வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் சாதனங்கள் பழுதடையும் நிலை ஏற்படுவதுடன் மாணவர்களின் படிப்பும் பாதிக்கப்படுவதாக கூறப்பட்டது. மேலும் முதியவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதை கண்டுகொள்ளாமல் புதுச்சேரி அரசும் மின்துறையும் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு தடையற்ற மற்றும் சீரான மின்சாரம் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அடிக்கடி மின்சாரத்தை
புதுச்சேரி கொசக்கடை வீதியில் SMV ஸ்மார்ட் கோல்ட் ஜுவல்லரியின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கொசக்கடை வீதியில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை SMV ஸ்மார்ட் கோல்ட் ஜுவல்லரியின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கடையின் உரிமையாளர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். SMV ஸ்மார்ட் கோல்ட் நகைக்கடையில் தங்கம், வைரம், வெள்ளி மற்றும் பல்வேறு நவீன வடிவமைப்புகளில் நகைகள் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. திறப்பு விழாவையொட்டி வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகையாக 500 ரூபாய் பரிசு கூப்பன் ஒரு வாரத்திற்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு புதிய நகைக்கடை உரிமையாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் வாடிக்கையாளர்களின் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை விற்க அதிக விலை தரும் ஒரே நிறுவனம் SMV ஸ்மார்ட் ஜுவல்லரி என உரிமையாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். பாரிஸ் மறைமாவட்டம் சார்பாக நற்செய்தி பணி வருகை தினத்தின் 250வது ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் சார்பில் பாரிஸ் மறைபரப்பு சபையினர் புதுச்சேரிக்கு வந்து நற்செய்தி பணிக்காக வருகை தந்து 250வது ஆண்டின் நினைவு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடும் விதமாக புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் இதுகுறித்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை திறந்து வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் பாரிஸ் மறைபரப்பு சபை தலைவர் வின்சென்ட் செனகல், மும்பை பேராயர் ஜான் ரோட்ரிகஸ், சேலம் மறைமாவட்ட ஆயர் ராயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராசிரியர் பிரான்சிஸ் கலிஸ் வரவேற்று வழிநடத்த பேராயர்கள் பாஸ்கல் ராஜ், ஆரோக்கியராஜ் ஆகியோர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். கண்காட்சியின் சிறப்பு அம்சங்கள் குறித்து விரிவாக பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் விளக்கி பேசினார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசுகையில், இந்நிகழ்ச்சி ஆன்மீக மற்றும் மறுமலர்ச்சியின் நிகழ்ச்சி என்றும் கடந்த காலத்தை நினைவு கூர்வது மட்டுமின்றி மேன்மையான கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ள வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி கிருஷ்ணாநகர் செல்வகணபதி ஆலயத்தில் 15வது ஏகதின லட்சார்ச்சனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி கிருஷ்ணாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வகணபதி ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை, 108 சங்காபிஷேகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி 25ஆம் தேதி காலை விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 26ஆம் தேதி புதன்கிழமை 108 சங்காபிஷேகம், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பூர்ணாகுதி, சிறப்பு தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெறவுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர்கள், இளைஞர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். தட்டாஞ்சாவடி பகுதியில் மழைநீர் தேங்காமல் நடவடிக்கை மேற்கொண்ட மக்கள் சேவகர் அசோக் ஆனந்துக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் குண்டுதாங்கி ஐயனாரப்பன் ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் சாலைகளில் பள்ளம் ஏற்பட்டு மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி நின்றதால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சேவகர் அசோக் ஆனந்தனை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பிரச்சினையை முதலமைச்சர் ரங்கசாமி கவனத்திற்கு மக்கள் சேவகர் அசோக் ஆனந்தன் கொண்டு சென்று உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டார். மழைநீர் தேங்கும் பகுதியில் மணல் அடித்து சாலைகள் சீரமைக்கப்பட்டன. இதன் மூலம் மழைநீர் தேங்கும் நிலை குறைந்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பாக சாலையை பயன்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட மக்கள் சேவகர் அசோக் ஆனந்தனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். மிலாது நபியையொட்டி புதுச்சேரி காரைக்காலில் செயல்படும் அனைத்து மதுபான கடைகளையும் மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கலால்துறை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மிலாது நபி தினத்தையொட்டி வருகிற ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதுச்சேரி, ஏனாம் ஆகிய 2 பிராந்தியங்களிலும் உள்ள அனைத்து விதமான மதுபான விற்பனை நிலையங்களும் முழுமையாக மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநில எல்லையை ஒட்டி அமைந்துள்ள மாஹே பகுதியில் அம்மாநில பிறை கணக்கீட்டின்படி ஒரு நாள் முன்னதாக மதுக்கடைகள் மற்றும் பார்கள் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குறிப்பிட்ட தினங்களில் மது விற்பனையோ அல்லது பரிமாறலோ செய்யக்கூடாதென்றும், அரசின் உத்தரவை மீறி குறிப்பிட்ட தினங்களில் மதுபானங்களை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி.
தங்கம் 1 கிராம் 15,010 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,590 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.